எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் சோதிட கண்ணன். இன்றைக்கு பார்ப்பது சனிப்பெயர்ச்சி பலன்கள். ஆயுளை வளர்ப்பதும் அவரே, ஆயுளை முடித்து வைப்பதும் அவரே. உறவுல சித்தப்பா, அண்ணன். உடம்புல எலும்பு, கழிவு பாதைகள். இன்றைக்கு பார்ப்பது கன்னி ராசி. இதுவரையிலையும் சனீஸ்வர பகவான் 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டு வந்திருந்தார். 6ஆம் இடம் என்பது சத்ரு, வியாதி, கடன். அந்த ஸ்தானத்தில் பயணம் செய்து வந்தார். இவ்வளவு நாளா பயணம் செய்து வந்தபோது எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் உள்ளடக்கியே கொண்டு வந்தார். எவ்வளவு நோய்கள் இருந்தாலும் தாக்கங்கள் இல்லாமல் கொஞ்சம் அமைக்கியே கொண்டு வந்தார். கடன் பிரச்சனைகள் தலைக்கு மேலே போனாலும் கடனை தந்துருவாங்க, பண்ணிடுவாங்க, செஞ்சிருவாங்க மாதிரி உள்ளடக்கியே கொண்டு வந்தார். அந்த 6ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டு வந்திருந்தார். 6ஆம் இடத்துல இருந்துட்டு நமது கன்னிராசிக்கு 8ஆம் இடத்தை பார்த்தார். 8ஆம் இடத்தை பார்க்கையில் ஆயுள் பங்கம் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. திடீர் விரயம் வரும், திடீர்னு கண்டம் ஏற்படும். அந்த மாதிரி இடத்துல இருந்தாலும் கூட ஆயுள் பயத்தை உண்டு பண்ணுவாரே தவிர சிறு சிறு காயங்களை ஏற்படுத்துவார், மனக்குழப்பங்களை ஏற்படுத்தினாரே ஒழிய வேற எந்த பெரிய பிரச்சனையும் பண்ணலை. அவரே நம்ம ராசிக்கு விரயஸ்தானத்தை பார்வை செய்தார். விரயம் என்பது சுப விரயம், வீண் விரயம், எல்லாமே விரயமாகவே கையில் வாங்கி பணத்தை பார்க்கல. எந்த வழியில் வந்துச்சு, எப்படி போச்சுன்னே தெரியலை. நமக்கு எல்லாமே விரயமாகவே போய்கிட்டே இருந்துச்சு. அவரே நம்ம ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்த்தாரு. அண்ணன் தம்பிகள் ஒரு சுகமாக இருந்தாலும் எந்த வழியிலேயும் நமக்கு உறுதுணையாக இருந்தாலே வழி அண்ணன் தம்பினால நமக்கு எந்த விதமான லாபங்களும் இல்லை. முயற்சி, முன்னேற்றம், தன்னம்பிக்கை, உழைப்பு, எப்படியும் ஜெயிச்சிருவோம், எப்படியும் முன்னுக்கு வந்துடுவோம் அப்படிங்கிற தைரியமாகவே போராடிக்கிட்டே இவ்வளவு நாளும் வந்துட்டான். இப்போ வருகின்ற மார்ச் 29ஆம் தேதி சனீஸ்வர பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு பயணம் செய்கிறார். கண்டகை சனியாக பயணம் செய்கிறார். 7ஆம் இடம் என்பது மனைவி, கூட்டு தொழில், நண்பர்கள், கூட்டு முயற்சி, இதெல்லாம் 7ஆம் இடத்தை குறிக்கக்கூடியது. 7ஆம் இடத்துல வந்துட்டாருனாவே கொஞ்சம் மனைவி கிட்ட கொஞ்சம் அந்யோன்யமாக இருந்துக்கணும், கொஞ்சம் பேச்சுவார்த்தைகளை நிதானமாக பேசிக்கணும், மனைவியிடம் கொஞ்சம் அனுசரித்து போய்க்கணும். நண்பர்களிடையும் கூட்டு தொழில்கள் இருந்தால் கூட்டு தொழிலை விலக்கிக்கிட்டு தனியாக தொழில் செஞ்சுக்கணும். நண்பர்களிடம் கொஞ்சம் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் நிதானிச்சு போய்க்கணும் நண்பர்களிடம். அதே எழுதுகிற புதிய தொழில் பண்ணுறாப்புல இருக்கும், கூட்டு தொழில் பண்ணுறாப்புல இருக்கும். கூட்டு தொழிலை விளையிக்கிட்டு புதிய தொழில் நம்மளாக தனியாக பண்ணிக்கிறணும். அவர் நம்ம ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு நம்ம ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. ராசிக்கு கன்னிராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. 9ஆம் இடத்தை பார்க்கல தகப்பன் வழி நமக்கும் தகப்பனும் கொஞ்சம் பிரச்சனை ஏற்படும். தகப்பன் வழி சொத்துக்களில் பிரச்சனை ஏற்படும். அங்காளி பங்காளிகளின் சொத்து பிரச்சனைகளை கொஞ்சம் பிரச்சனை ஏற்படுத்துவாங்க. நம்ம ஒரு புதிய இடம் வாங்கினா கூட அதில் வில்லங்க இருக்கா அப்படின்னு போட்டு பார்க்கணும். பட்டா சிட்டான்னு சொல்கிற இடத்துல சீர்திருத்தி பார்த்துக்கணும். அதே நம்ம ராசிக்கு நம்ம ராசியே பார்க்குறாரு சனீஸ்வரவான். 7ஆம் பார்வையை நம்ம ராசியே பார்க்குறாரு. ராசியை பார்க்கையில் உடல் கொஞ்சம் சோம்பேறித்தனம் படும், மனக்குழப்பம் ஏற்படும், தயக்கம் ஏற்படும். தொழில் பண்ணுவோமா வேண்டாமா, நம்ம நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கும், போகிற ஊர் ஒன்றா இருக்கும், போகிற ஊராக ஒன்றா இருக்கும். எதுலேயும் ஒரு தெளிவான இதை நம்ம எடுக்க முடியாது. தெளிவான ஒரு சிந்தனை, தெளிவான புத்தி நமக்கிட்ட இருக்காது. குழப்பம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ உடம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொஞ்சம் ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் பார்த்துக்கணும். எல்லாத்துலேயுமே கவனமாக இருக்கணும். அவரே நம்ம ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. சனீஸ்வர பகவான் நம்ம ராசியை 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. 4ஆம் இடம்ங்கிறது தாய், வண்டி, வாகனம், வீடு, சுகங்கள், பால் பாக்கியங்கள், இதையெல்லாம் 4ஆம் இடம் சொல்லக்கூடியது. அப்போ கொஞ்சம் வீட்டு செலவுகள் கொஞ்சம் ஏற்படும். தாய் வழியில் கொஞ்சம் மருத்துவ செலவுகள் ஏற்படும். நம்ம குடும்பத்துக்கு தேவையான பொருள் வாங்குறாப்புல இருக்கும். வேலைக்காக வெளிநாடு செல்றதாப்புல இருக்கும். உள்ளூர்லேயே வேறு மாற்றுத் தொழில் செய்கிறாப்புல இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் சிறு பிரச்சனைகளும். வண்டி வாகனத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து போய்க்கணும். யாரிடமும் சரி பணத்தை நம்பி கொடுத்துட வேண்டாம்.
ஏன்னா நமக்கு எல்லாமே 7ஆம் இடம் சொல்லக்கூடியது சரி பாதி. உடம்புலையும் சரி பாதி, மனைவிலையும் சரி பாதி, குடும்பத்திலையும் சரி பாதி. அப்படி இருக்கிறதுனால பணத்துல கொஞ்சம் விரயம் ஏற்படும். எல்லாத்துலயும் கொஞ்சம் நிதானமா இருக்கணும். காசு பணத்து மேல கொஞ்சம் கண்ணா இருங்க. மனைவி உடல்நிலையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. உங்களுடைய உடல்நிலத்தையும் கொஞ்சம் தனியா கவனிச்சுக்கணும். எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். நன்றி, வணக்கம்.